ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இலவச தரிசன டோக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நேற்று 2 நாளுமே ஒரு 11 மணி காலையில ஒரு 11 மணிக்குள்ளேயே கம்ப்ளீட்டா அலாட் பண்ணியிருந்த எல்லா டோக்கனுமே ஃபினிஷ்ட் ஆயிருச்சு. ஸோ இதனால நிறைய பேர் நினைக்கலாம் இலவச தரிசனத்துல போறவங்க ஒரு கூட்டம் அதிகமாயிடுச்சோ, ஸோ அதனாலதான் டோக்கன் சீக்கிரம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் அப்படி கிடையாது. இப்ப போறவங்க நிறைய பேத்துக்கு இந்த தரிசன டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஓரளவுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான் போறாங்க. டைரக்டா போயிட்டு ஜாயின் பண்றதை விட இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல டோக்கன் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் காலையில ஒரு 10-11 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி ஒரு 10:30 மணிக்கெல்லாமே 11 மணி ஸ்லாட்டோட டிக்கெட் ஒரு 400 டிக்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துல அந்த டிக்கெட்டுமே முடிச்சு. ஸோ இன்னைக்கு நாளுக்கான எல்லா ஃப்ரீ தர்ஷன் டோக்கனுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இந்த வெப்சைட்ல நீங்க லைவா அப்டேட் பார்க்கலாம். என்ன டோக்கன் டைம் போயிட்டு இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற அப்டேட் மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுல இன்னைக்கான ரன்னிங் ஸ்லாட் பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு ஆயிடுச்சு. இது ஒரு 10:30 மணிக்கே முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் இப்போ ஆஃப்லைன்ல போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்க போறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம டைரக்டா போயிட்டு ஜாயின் பண்ணும்போது ஒரு மினிமம் 10 மணி நேரத்துல இருந்து மேக்சிமம் ஒரு 20-24 மணி நேரம் கூட ஆகுது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ நேரம் ஆகிறதுக்கு இதுல போனீங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள பாத்துடலாம். நைட்டு ஸ்லாட்டா இருந்தா மேக்சிமம் 3 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்ல ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் தர்ஷன் போறீங்கன்னா தாராளமா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு அப்டேட் என்னன்னா, நேத்தெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தர்ஷன் போயிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலையில டைம்ல எல்லாம் கொஞ்சம் மழையா தான் இருக்கு. ஸோ நைட்டெல்லாம் ரொம்பவே குளிர் அதிகமா இருக்கு, பனியும் இருக்கு. ஸோ அதுக்குனால வயசானவங்க குழந்தைங்களா போறீங்கன்னா அதுக்கு சேஃப்டியான ஜெக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. போகும்போது பெட்ஷீட் இந்த மாதிரி எடுத்துட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். நேத்து அலிப்பிரியிலுமே நடந்து போகும்போது பார்த்தா பக்தர்களோட கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. பட் நார்மல் டேஸ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. தாராளமா தர்ஷன் போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் காலையில திருப்பதியில 3 இடத்துல ஆஃப்லைன் டோக்கன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சத்திரத்திலேயே உங்களுக்கு கவுண்டர்ஸ் இருக்கு. அடுத்தது திருப்பதி மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இதுல நீங்க என்ன டிரான்ஸ்போர்ட், இப்ப பஸ்ல போறீங்கன்னா உங்களுக்கு எது நியர்பையோ அங்க போயிட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க. ட்ரெயின்ல போறீங்கன்னா நீங்க அங்க வாங்கிக்கலாம். இல்ல நீங்க நடைபாதை அலிப்பிரி கிட்ட போகணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பக்கத்துல எந்த கவுண்டர் இருக்கோ அந்த கவுண்டர்ல போய் டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அலிப்பிரியில நடந்து போறனாலும் சரி, ஸ்ரீவாரி மெட்டு வழியா போறனாலும் நீங்க தாராளமா ஃபர்ஸ்ட் டோக்கன் வாங்கிக்கோங்க. திவ்ய தரிசன டோக்கன் எங்கேயுமே தரதில்ல. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போற பிளான்ல போங்க. காலையில என்ன மாதிரி டைம்ல போனா டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு போனீங்கன்னா கூட கிடைக்குது. நைட் ஸ்லாட் கிடைக்குது. நைட் ஒரு 8, 9, 10, 11 மணி ஸ்லாட் தான் லாஸ்ட் ஸ்லாட். ஸோ அந்த டைமிங் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க அந்த ஸ்லாட் டைமுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி போனீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. ஈஸியா நீங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டு போறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ அடிக்கடிக்கு மழை பெய்யுது அப்படின்றனால அந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜனவரி மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட்ல எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. எப்பவுமே ஒவ்வொரு மாசம் 20ஆம் தேதிக்கு மேல புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிசம்பர் மாசம் வரப்போகுதுன்னா டிசம்பர் மாசத்தோட அப்டேட் வரும். அது இல்லாம அந்த டிசம்பருக்கு அடுத்து ஜனவரி மாசம் வருதுன்னா அதோட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இந்த மாதிரி ஓப்பனிங் அப்டேட் கொடுப்பாங்க. இன்னைக்கு 22ஆம் தேதி. மேபி நம்ம இந்த வீக் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. அதனால எது வந்தாலும் நம்ம சேனல்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படி உங்களுக்கு ஜனவரி மாசத்துக்கு வரும் அப்படின்னா என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும்னா 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவா. இதுல கல்யாண உற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த 4 சேவாலையும் நீங்க டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க சீக்கிரம் போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 1/2 hour to 1 hour தான் ஆகும். ரொம்ப நேரம் உங்களுக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி இந்த சேவாக்களை உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நிறைய பேர் சுப்ரபாத சேவாலாம் கேட்பீங்க. அதெல்லாம் இதுல நம்ம செலக்ட் ஆனாதான் நமக்கு டிக்கெட் கிடைக்கும். ஸோ அதுல பார்ட்டிசிபேஷன் பண்றது ஓபன் பண்ணுவாங்க.
அதுக்கு அடுத்தது திருமலையோட ரூம்ஸ் புக்கிங். இது எல்லாமே ஜனவரி மாசம் சம்பந்தப்பட்டது வரும். அது இல்லாம டிசம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் வரும். சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த மாசம் கடைசிக்குள்ள எல்லாமே ஓபன் ஆகும். ஜனவரி மாசம் வைகுண்ட ஏகாதசி வருது. நாங்க அதுக்கு போகலான் இருக்கோம். அப்படின்னா ஜனவரி 2ஆம் தேதி வைகுண்ட துவார தர்ஷன் இருக்கு. அதே மாதிரி அதை தொடர்ந்து 10 நாள் இருக்கும். அந்த 10 நாளும் பிளாக் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓபன் பண்ணுவாங்களா, இல்லைன்னா வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் பிளாக்ல இருக்குமான்றது டிடிடி வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாலோ, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் ஆகும்போது தான் தெரியும். எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அந்த நாட்கள்ல ஓபன் பண்ணுவாங்க. அதை பத்தின அபிஷியல் அப்டேட் கண்டிப்பா கொடுப்பாங்க. டிசம்பர் மாசத்துல 16ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் இந்த மாசம் கடைசிக்குள்ள ஓபன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த நாள்ல நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. 500 ரூபாய் தர்ஷன்லயும் உங்களுக்கு பிளாக்ல வந்து இருக்கு. ஸோ அந்த நாட்கள்ல போறதுக்கு பிளான் வச்சிருந்தீங்கன்னா ஓப்பன் அப்டேட் வரும்போது கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்பெல்லாம் இந்த நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஆஃப்லைன்ல ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து நிறைய பேத்துக்கு பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா எல்லாருமே போயிட்டு லைன்ல ஜாயின் பண்ணிட்டு அங்க நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குற ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்தப்போ நிறைய பேர் சிரமப்பட்டாங்க. பட் இப்போ இந்த ஆப்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நிறைய பேத்துக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவுண்டர்ல நம்ம போய் வாங்க போறோம், இந்த டைமுக்குள்ள அங்க போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு ஸ்லாட்ல ஒரு டிக்கெட் கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம ஒரு 3ல இருந்து 5 மணி நேரத்துல பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கும் பண்ணிட்டு போகலாம். வயசானவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. மாசத்துக்கு ஒரு தடவை தான் நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தர்ஷன் பார்க்க முடியும். நீங்க டோக்கன் வாங்கினதுல இருந்து 30 நாள் கழிச்சு தான் திரும்ப உங்களோட ஆதார் யூஸ் பண்ணி வாங்குற மாதிரியான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களோட நண்பர்கள் யாராவது போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. ஆஃப்லைன்ல ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் வார இறுதி நாட்களை விட வார நாட்கள் ஓரளவுக்கு கிடைக்குது. எப்பயுமே திருமலையில ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஆர் ஆபீஸ்ல எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க 4 மணில விடிய காலம் 5 மணிக்கு போய் நின்னாலுமே உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி சப் ஆபீசஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. க்ரௌடு வந்து குறைவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு ஸ்கேன் வச்சுட்டீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். ஸோ அதை வச்சுட்டு நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு வந்து நீங்க வெக்கேட் பண்ண மெசேஜுமே வருது. சில டைம் சீக்கிரமா உங்களுக்கான காஷன் டெபாசிட் வந்து ரீஃபண்ட் வந்தது, சில டைம் லேட் ஆகும். எதுவா இருந்தாலும் நம்ம பேங்க்ல தான் வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேபி இன்னைக்கும் ஏதாவது நம்ம அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல உடனே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது டிக்கெட் புக் பண்றதை பத்தி தெரியல, ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பா நீங்க டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கு. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல கூட கண்டிப்பா கேளுங்க, நான் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவேன். ஸோ நீங்க தர்ஷன் போயிட்டு வரக்கூடியவங்களும் நிறைய பேர் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்க. அடுத்து போறவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது இல்லாமையும் நமக்கு வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நமக்கு வந்து தர்ஷன் போகக்கூடிய ஒரு நார்மலா இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட மோட்டிவே தவிர நம்ம சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, நிறைய பேர் பார்க்கல அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம எப்பயும் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதை தொடர்ச்சியா கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.